வழி தெரியாமல் தவித்த ஆட்டுக்குட்டிக்கு நல்மேய்ப்பரான இயேசுபிரான் வழிகாட்டியதைப் போல வாழ்க்கையில் விழியில்லாமல் இருப்பவர்களுக்கு நாம் விழியாக செயல்படலாம், அல்லது கண்தானம் செய்யலாம், உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தலாம். தாயை விட்டு பிரிந்த இந்த குட்டிக்கு இந்த குழந்தை தாயிடமே கொண்டு போய் அந்த குட்டியை சேர்ப்பதைப் போல மற்றவர்களுக்கும் உயிர்களிடத்திலும் நாம் அன்பு செலுத்தினால் வாழ்நாள் முழுக்க நமக்கு மற்றவர்கள் அன்பு செலுத்துவார்கள். நம் வாழ்க்கையில் எந்தவித துன்பமும் இல்லாமல் வாழலாம். கிறிஸ்தும திருநாள் முதல் ஒரு சபதமாக நன்மையே செய்ய பழகிடுவோம், நல்லதையே நாம் பெற்றிடுவோம். கடவுள் மனித ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுப்பார். கவலையை விடுவோம், கடமையாகவே செய்வோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்.